ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் போலி. மைதா மாவு நல்லா 1 ஹவர் பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. வெல்லம் துருவி வச்சுருங்க. தேங்காய் பூ துருவி வச்சுக்கோங்க. ஏலக்காய் கடலைப்பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு காட்டன் துணியில் போட்டு காய வச்சுக்குவோம். வாங்க, எல்லாருமே செய்வீங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா செய்யுங்க. கடலைப்பருப்பு உணரட்டும். அதுங்காட்டி மைதா மாவை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்குவோம். வாங்க, பேனில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்குங்க. நான் நெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்குங்க. பேன் கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி இருக்குது, அதுக்கு எதுவும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. தேங்காவை போட்டு நெய்யில் நல்லா வதக்கிக்குங்க. ரொம்ப ப்ரௌனாக ஆக வேண்டாம், லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். ஒரு சும்மா அப்படியே அந்த ஸ்மெல் வந்தோட்டியே இறக்கிடுங்க. அப்புறம் காஞ்சோட்டி கடலைப்பருப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஏலக்காய் போட்டு 2 பல்ஸ் மோடு போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப இது பண்ணிவிட்டு அப்படி கொலன்னு ஆயிரும். வதக்கி வச்ச தேங்காவோட கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே அளவுனா கிடையாது, சும்மா ஒரு கையளவு. எங்கள் அம்மானா அப்படி தான் பண்ணுவாங்க. எதுவுமே ஒரு அளந்து பார்க்க மாட்டோம், எல்லாம் மெஷர்மெண்ட்டே கிடையாது. சும்மா அப்படியே எங்கள் கைக்கு என்ன வருதோ அந்த மாதிரி செய்வோம். நல்லா தான் இருக்கும். அப்புறம் கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் கலந்ததை உருட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் மைதா மாவை நல்லா ஊறின பிறகு சப்பாத்தி போல் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக தேய்க்க தேவையில்ல, லைட்டாக தேய்ச்சா போதும். அதில் நம்ம உருட்டி வச்ச பூரணத்தை வச்சு ஃபில்லிங் அப்படியே நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி குழைய வச்சு தேய்க்க வேணாம், சும்மா அமுக்குனிங்கனாவே, கையால் ப்ரெஷ் பண்ணாவே நல்லா அமுங்கிரும். அந்த மாதிரி இது பண்ணோட்டி தோசைக்கல் நல்லா காஞ்சோட்டி இந்த செஞ்சு வச்சுருக்க போலியை போட்டு 2 சைடும் ஆயிலோ நெய்யோ ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு கிச்சன் ஸ்மாராக தான் இருக்கும், அதான் நான் ஜூம் பண்ணி காமிக்கல. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதனால் சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது. எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, சரின்ட்டு நம்மளும் செஞ்சு பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்துச்சு. அந்த மைதா மாவில் சோடாப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணல. நல்லா மைதா ஊறின வாசி, நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, போலி சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாதவங்க இதை பார்த்து செய்யுங்க. என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.